பரலோக தேவனை துதிக்கிறோம். கர்த்தாவே, இந்த காலவேளையிலும் உம்முடைய பிரசன்னம் எங்களோடு இருக்கட்டும். உம்முடைய தூதர்களின் பாதுகாவலை தாரும். பொல்லாத ஆவிகளின் தொல்லைகள், தாக்குதல்கள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் முற்றிலுமாய் நிர்மூலமாகட்டும். இந்த ஆராதனைக்கு விரோதமாய் கிரியை செய்கிற வானமண்டலத்தின் பொல்லாத ஆவிகளை நசரேயனாகிய இயேசுவின் நாமத்தில் கடிந்து கட்டி அப்புறப்படுத்துகிறோம். எங்கள் தேவனுடைய வல்லமை பெரிதாக இருக்கட்டும். தேவ ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும். உம்முடைய ஆசீர்வாதத்துக்கு ஒவ்வொருவரையும் பாத்திரவான்களாக்கும். உம்முடைய கரம் எங்களுக்காக உயர்ந்திருக்கட்டும். நீர் பயங்கர பராக்கிரமசாலியாய் வெளிப்படும். உம்முடைய நாமத்து நிமித்தம் எங்களை தொடர்ந்து வழி நடத்தும். உம்மை துதிக்கும் துதியினால் இப்போதும் எங்களை நிரப்பும். பலவீனமாயிருக்கிறவர்களை பலப்படுத்தும். வியாதிப்பட்டவர்களை சுகப்படுத்தும். ஆராதனைக்கு வர வேண்டியவர்கள் வந்து சேர கிருபை செய்யும். ஆராதனையில் கலந்து கொள்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபத்தை ஏறெடுக்கிறோம் எங்கள் பிதாவே, ஆமேன். ஹல்லேலூயா, க்ளோரி டு காட். 1004 பாடல். என் இயேசுவே நான் இன்று முந்தன் சொந்தம். 1004. என் இயேசுவே நான் என்றும் முந்தன் சொந்தம். நான் என்றும் முந்தன் சொந்தம். உளையான சேற்றி நின்று நிறுத்தி நின்றே உந்தனை நான் மறவே உந்தனை போற்றிடுவே. நான் என்றும் முந்தன் சொந்தம். ராஜனே அனுதினமும் வழிநடத்தும். அலைந்தோடும் கடலதனை அடக்கியே அமர்த்தினீரே. வார்த்தையின் வல்லமையை என்றுமே காண செய்யும். நான் என்றும் முந்தன் சொந்தம். ராஜனே அனுதினமும் வழிநடத்தும். தாயினும் அன்பு வைத்தே தாங்கி காப்பவரே. ஜீவிய காலமெல்லாம் உந்தனை பின் செல்லுவே. நான் என்றும் முந்தன் சொந்தம். ராஜனே அனுதினமும் வழிநடத்தும். அக்கினி சூளையிலே நின்ற எம்மை தேவனே. விசுவாசம் திட மனதோ என்றென்றும் தந்தருளும். இயேசுவே நான் என்றும் முந்தன் சொந்தம். ராஜனே அனுதினமும் வழிநடத்தும். ஆகாரின் அழுகுரலை அன்று நீர் கேட்டீரல்லோ. கருத்துடன் ஜெபித்துமே நான் உந்தனை தேடுகிறேன். நான் என்றும் முந்தன் சொந்தம். ராஜனே அனுதினமும் வழிநடத்தும். ஹல்லேலூயா. 1013 பாடல். உம்மை நம்பி உந்தன் பாதம் உறுதியாய் பற்றி கொண்டோம். 1013. உம்மை நம்பி உந்தன் பாதம் உறுதியாய் பற்றி கொண்டோ. ஒருபோதும் கைவிட மாட்டேன். உம்மை நம்பி உந்தன் பாதம்
மகனாக மகளாக அப்பா என்றழைப்பு உரிமையை எனக்கு தந்தீர் ஐயா, உரிமையை எனக்கு தந்தீர். உம்மை நம்பி உந்தன் பாதம் உறுதியாய் பற்றி கொண்டு ஒருபோதும் கைவிட மாட்டீர். அச்சாரமாய் முத்திரையாய் அபிஷேக வல்லமையை அடிமைக்கு தந்தீரே ஐயா, அடிமைக்கு தந்தீரே. உம்மை நம்பி உந்தன் பாதம் உறுதியாய் பற்றி கொண்டு ஒருபோதும் கைவிட மாட்டீர். குருடர்கள் பார்த்தார்கள், செவிடர்கள் கேட்டார்கள், முடவர்கள் நடந்தார்கள் ஐயா, முடவர்கள் நடந்தார்கள். உம்மை நம்பி உந்தன் பாதம் உறுதியாய் பற்றி கொண்டு ஒருபோதும் கைவிட மாட்டீர். உம்மை நம்பி உந்தன் பாதம் உறுதியாய் பற்றி கொண்டு ஒருபோதும் கைவிட மாட்டீர். அல்லேலூயா. கர்த்தரை துதிப்போம். பிசாசின் கிரியைகள் அழிக்கும்படியாய் வெளிப்பட்ட தேவகுமாரனை துதிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். அந்தகார வல்லமை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் முற்றிலுமாய் நிர்மூலமாகும்படி துதிக்கிறோம். ஹல்லேலூயா. சூனிய கிரியைகளை தேவ அக்கினி சுட்டரிக்கும்படியாய் துதிக்கிறோம். ஹல்லேலூயா. தீமை செயலுடைய பேரை பூமியில் இராமல் அற்றுப்போக பண்ண கர்த்தருடைய முகம் அவர்களுக்கு விரோதமாயிருக்கிறது என்ற வார்த்தையின்படி கர்த்தருடைய முகம் அவர்களுக்கு விரோதமாயிருக்கட்டும். தீமை செயலுடைய பெயர் பூமியில் இராமல் போகட்டும். ஜீவனுள்ள தேவன் பயங்கர பராக்கிரமசாலியாய் வெளிப்படும். எங்களுக்கு விரோதமாக உருவாக்கப்படும் சாசன ஆயுதங்கள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாய்க்காதே போகட்டும். நஷ்டங்கள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நீங்கி போகட்டும். உம்முடைய வல்லமை வெளிப்படட்டும். கர்த்தருடைய ஆவியானவர் இந்த காலவேளையிலும் சத்துருக்குரோதமாய் கொடியேற்றுவீராக. உமக்கு மகிமை தருகிறோம். உம்மில் மகிழ்ச்சி அடைகிறோம். எங்களை சுகமாய் தங்க பண்ணுகிறவர் நீர். உமக்கு ஸ்தோத்திரம். எங்களை தாங்குகிறீர். உமக்கு ஸ்தோத்திரம். எங்களை தப்புவிக்கிறீர். உமக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. கால்கள் சறுக்கிறது என்று சொல்லும் முன்னே உம்முடைய கிருபை எங்களை தாங்குகிறது. உமக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் அதிகமாய் கிரியை செய்கிற வல்லமைக்காய் உமக்கு ஸ்தோத்திரம். யுத்தத்தில் வல்லவரை துதிக்கிறோம். யெகோவா நிசியே, எங்கள் வெற்றி கொடியே, உமக்கு ஸ்தோத்திரம். உம்மை நோக்கி கூப்பிடுற யாவருக்கும் நீ செவி கொடுக்கிறீர். உமக்கு ஸ்தோத்திரம். கட்டுகள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அறுந்து போகட்டும். அல்லேலூயா. நன்மை செய்கிறவர் நீர். நீர் நல்லவர். உமக்கு ஸ்தோத்திரம். எங்களுக்கு நன்மை செய்யும்படியாய் உம்மை துதிக்கிறோம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. வல்லமையின் தேவன் உமக்கு ஸ்தோத்திரம். கன்மலையை பிளந்து தம்முடைய ஜனத்தின் தாகத்தை தீர்த்தவர். உமக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய ஜனங்கள் பட்டினியாக இருக்க வேண்டாம் என்று சொல்லி மன்னாவை கொடுத்து அவர்களை போஷித்தீர். உமக்கு ஸ்தோத்திரம். 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 மரித்து 4வது நாள் ஆன லாசருவை உயிரோடு எழுப்பின எங்கள் ஆண்டவர் இயேசுவுக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். ஹல்லேலூயா. பள்ளத்தாக்கில் நடந்தாலும் எங்களோடு கூட இருக்கிறீர். உமக்கு ஸ்தோத்திரம். 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 நம்பிக்கையின் நாயகனே, உமக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. உமது கிருபை எங்களை சூழ்ந்து கொள்ளும்படியாய் கெஞ்சுகிறோம். எங்களை விட்டு விலகாத கிருபைக்காய் துதிக்கிறோம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. உமக்கு ஸ்தோத்திரம். உமக்கு ஸ்தோத்திரம்.
ஹalleluya, ஹalleluya. தேவ ஆசீர்வாதத்துக்கு தடையாக இருக்கிற காரியங்களை உணர்த்தும் ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். தெளிவுபடுத்தும்படியாய் துதிக்கிறோம். சாத்தானுக்கு நாங்கள் இடங்கொடாதபடி சத்ருவுக்கு ஏற்று நிற்கக்கூடிய தெளிந்த புத்தியை ஒவ்வொருவருக்கும் தாரும். பிசாசு எங்களிடத்தில் கிரியை செய்ய இடமில்லாதபடி அவன் ஓடி போகட்டும். உம்முடைய ஜனத்துக்கு உம்முடைய ரட்சிப்பை கட்டளையிடும். உம்முடைய வல்லமையை வெளிப்படுத்தும். ஹalleluya, ஹalleluya. நீர் கரம் பிடித்து நடத்துகிற கர்த்தர், நீர் ஜெய கிறிஸ்து. ஹalleluya. உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஹalleluya. காப்பாற்றி வந்தவரை துதிக்கிறோம். எபினேசரே, இதுவரையில் எங்களுக்கு உதவி செய்தவரே உமக்கு ஸ்தோத்திரம். ஹalleluya. வழிநடத்தும் வல்லவரே உமக்கு ஸ்தோத்திரம். அதிசயமானவரே உமக்கு ஸ்தோத்திரம். ஆலோசனை கர்த்தரே உமக்கு ஸ்தோத்திரம். ஹalleluya, ஹalleluya. உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். எரிகோவின் மதிலை விழும்படியாய் செய்தவரை துதிக்கிறோம். யோர்தானை வற்றி போக பண்ணினவரை துதிக்கிறோம். உமக்கு ஸ்தோத்திரம். ஹalleluya, ஹalleluya. வறட்சியான காலத்திலும் எங்கள் எலும்புகளை நிணமாக்குற தேவனை துதிக்கிறோம். எங்கள் ஆத்துமாவை திருப்தியாக்குறவர் நீர். உமக்கு ஸ்தோத்திரம். வருஷத்தை நன்மையால் முடிசூட்டுகிற தேவன். ஹalleluya. இந்த நாளை நன்மையால் முடிசூட்டும்படி துதிக்கிறோம். உமது பாதைகள் நெய்யாய் பொழியட்டும். Glory to God. உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம். யெகோவா நிசி, எங்கள் வெற்றி கொடியே உமக்கு ஸ்தோத்திரம். யெகோவா ஈரே, உமக்கு ஸ்தோத்திரம். யெகோவா ஷாலோம், உமக்கு ஸ்தோத்திரம். யெகோவா ராஃபா, சுகம் தரும் தேவன், உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஹalleluya. இம்மானுவேலரே, எங்களோடிரும். ஹalleluya. எங்கள் பலனாய கர்த்தாவே, உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். தொடர்ந்து எங்களை நடத்தி செல்லும்படியாய் ஒப்பு கொடுத்து உம்மை துதிக்கிறோம். நீ செய்த நன்மைகள் எண்ணிறந்தவைகள். உமக்கு கோடானு கோடி ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம். ஹalleluya, ஹalleluya. பரலோகத்தின் பலகணிகள் எங்களுக்காய் திறக்கப்படட்டும். தேவ ஆசீர்வாதம் உம்முடைய ஜனத்தின் மேல் இறங்கட்டும். ஹalleluya. உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். பிரைஸ் தி லார்ட். ஆமென். ஹalleluya. கர்த்தருக்கு மகிமை. இந்த காலவெளியிலும் நாம் தேவனை ஆராதிக்கும்படி அவரே நமக்கு கிருபை செய்திருக்கிறார். இந்த ஆராதனையில் கலந்து கொள்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் தேவன் ஆசீர்வதிப்பாராக. பிரைஸ் தி லார்ட். தூங்குறவங்களை பற்றி எனக்கு பேசுகிறதுக்கு விருப்பமே கிடையாது. நான் ரூத்தின் புஸ்தகத்திலிருந்து உங்களுக்கு பாடம் சொல்லித்தரப் போகிறேன். வேத தியான நேரம். ரூத்தின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலிருந்து நாம் படிக்கலாம். ரூத்தின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் முதல் சேர்ந்து படிப்போம். அப்பொழுது அந்த சுதந்திரவாளி, நான் என் சுதந்திரத்தை கெடுக்காதபடிக்கு நான் அதை மீட்டுக்கொள்ள மாட்டேன். நான் மீட்கத்தக்கதை நீர் மீட்டுக்கொள்ளும். நான் அதை மீட்டுக்கொள்ள மாட்டேன் என்றான். மீட்கிறதிலும் மாற்றுகிறதிலும் சகல காரியத்தையும் உறுதிப்படுத்தும்படிக்கு இஸ்ரவேலிலே பூர்வகால வழக்கம் என்னவென்றால், ஒருவன் தன் பாதரட்சையை கழற்றி மற்றவனுக்கு கொடுப்பான். இது இஸ்ரவேலிலே வழங்கின உறுதிப்பாடு. அப்படியே அந்த சுதந்திரவாளி போவாசை நோக்கி, நீரதை வாங்கி கொள்ளும் என்று சொல்லி தன் பாதரட்சையை கழற்றி போட்டான். அப்பொழுது போவாஸ் மூப்பரையும் சகல ஜனங்களை நோக்கி, எலிமெலேக்குக்கு இருந்த எல்லாவற்றையும், கிலியோனுக்கும் மக்லோனுக்கும் இருந்த எல்லாவற்றையும் நகோமியின் கையிலே வாங்கி கொண்டேன் என்பதற்கு இன்றைய தினம் நீங்கள் சாட்சி. இதுவுமல்லாமல் மரித்தவனுடைய சகோதரருக்குள்ளும் ஊராருக்குள்ளும் அவனுடைய பேர் அற்றுப்போகாமல் மரித்தவனுடைய சுதந்திரத்திலே அவன் பேரை நிலைநிறுத்த நான் மக்லோனின் மனைவியாயிருந்த மோவாபிய சிறியான ரூத்தை எனக்கு மனைவியாக கொண்டேன். அதற்கும் இன்றைய தினம் நீங்கள் சாட்சி என்றான். அப்பொழுது ஒலிவ வாசலில் இருக்கிற சகல ஜனங்களும் மூப்பரானவர்களும் அவனை நோக்கி, நாங்கள் சாட்சிதான். உன் வீட்டிலே வருகிற மனைவியை கர்த்தர்
இஸ்ரவேல் வீட்டை கட்டுவித்த 2 பேராகிய ராகாலைப் போலவும் லேயாளைப் போலவும் வாழ்ந்திருக்க செய்வாராக. நீ எப்ராத்தாவிலே பாக்கியவானாய் இருந்து பெத்லெகேமிலே புகழ் பெற்றிருக்க கடவாய். இந்த பெண்ணிடத்திலே கர்த்தர் உனக்கு அருளி செய்ய போகிற சந்தானத்தினாலே உன் வீடு தாமார் யூதாவுக்கு பெற்ற பேரேசின் வீட்டைப் போல ஆக கடவுது என்றார்கள். போவாஸ் ரூத்தை விவாகம் பண்ணினான். அவள் அவனுக்கு மனைவியானாள். அவன் அவளிடத்தில் பிரவேசித்த போது அவள் கற்பந்தரித்து ஒரு ஆண் பிள்ளையை பெற கர்த்தர் அனுக்கிரகம் பண்ணினார். ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நாம் படித்த வேத பகுதியை நாம் சற்று சிந்திப்போம், தியானிப்போம். அங்கே நகோமிக்கு ஒரு சுதந்திரவாளி இருந்திருக்கிறான். அந்த சுதந்திரவாளி இந்த ரூத்தை ஏற்றுக்கொள்ள தயாராக இல்லை. போவாசை விட அவன்தான் ரொம்ப நெருக்கமானவன். அவன்தான் உண்மையிலே இந்த ரூத்தை கல்யாணம் பண்ணியிருக்க வேண்டியவன். அவன் இந்த நகோமி அம்மா எனக்கு வயலையெல்லாம் சொத்தையெல்லாம் கொடுக்குறேன், எனக்கு சுதந்திரவாளி, அதை மீட்டு கொள்ளுங்கன்னு சொன்னதுக்கு அதுக்கு ரெடி, வயலை வாங்குறதுக்கு ரெடி, பெண்ணை ஏற்றுக்கொள்வதற்கு தயாராக இல்லை. பல காரணங்கள் இருக்கலாம். அங்கே ஒரு காரணமும் எழுதப்படலை. எனக்கு மனசில் என்ன தோணுதுன்னா, இவ ஒரு விதவை, இவள் ஒரு விதவை, அதனால் இவளை கல்யாணம் பண்ணுறது எப்படின்னு அவன் ஒரு யோசனை பண்ணியிருப்பான். பொதுவாக ஆண்கள் கல்யாணம் பண்ணுற விஷயத்தில் ஆண்கள் பொதுவாக ஃப்ரெஷ்ஷாக ஒரு கல்யாணம் இதுவரையில் ஆகாத பெண்ணைத்தான் கல்யாணம் பண்ண விரும்புவாங்க. ஒரு விதவையானவளை கல்யாணம் பண்ணணும்னு எவனும் அவ்வளோ விரும்ப மாட்டான். இன்னொரு வார்த்தையை சொன்ன கெட்ட வார்த்தை இல்லை, ஆசைப்பட மாட்டான். சரி, கல்யாணம் ஆகாத ஒரு பெண்ணை கல்யாணம் பண்ணுறது தான் மனுஷனுக்கு ஒரு எண்ணம். ஆம்பளைகளுக்கு இன்னும் சொன்னால் கொஞ்சம் அழகாக இருக்கிற பொண்ணை கல்யாணம் பண்ணணுன்னு தான் எல்லா ஆம்பளையும் விரும்புவாங்க. அதையும் நான் குறை சொல்லலை. விதவையை கல்யாணம் பண்ணலாமா என்று ஒரு கேள்வி இருக்கிறது. இது பயங்கரமான கேள்வி. இதுக்கு நிறைய பரிசுத்தவான்கள் தவறான விளக்கமும் சொல்லுகிறார்கள். நான் அவர்களை வன்மையாக கண்டிக்கிறேன். வேதம் தெரியாமல், ஆண்டவரை பற்றி தெரியாமல் நிறைய பகுதிகள் தப்பு தப்பாக மக்களுக்கு சொல்லிக் கொடுத்து மக்கள் நஷ்டப்பட்டு போயிருக்கிறாங்க, பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க, பின்மாற்றத்துக்கு போயிருக்கிறாங்க. இப்போ இவள் எப்படி விதவையானால், புருஷன் இறந்து விதவை, இன்னொருத்தி விதவைன்னு உள்ள நிலைமை அடையலை. அவள் புருஷன் அவளை தள்ளிவிட்டான். அவன் வேறொரு பொண்ணை கல்யாணம் பண்ணி அவளுக்கு பிள்ளை பிறந்து போச்சு. இனி இந்த பொண்ணு அவனோடு எப்படி வாழ்கிறது யோசித்து பாருங்கள். ப்ராக்டிக்கலாக பேசணும். நீங்கள் தத்துவம் எல்லாம் பேசினா என்கிட்ட வர முடியாது. உங்கள் தத்துவத்தை உங்களோட அடுப்பில் போடுங்கன்னு சொல்லுவாங்க எங்கள் ஆண்டி பாஷையில். அவன் ஒரு பையன் ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணி அவளுக்கு பிள்ளைகள் பிறந்திருக்கு. அவன் வேறொரு பொண்ணை ரகசியமாக வச்சு அவளுக்கு பிள்ளை பிறந்திருக்கு. அவளை நேசிக்கிறான், அவளுக்கு செலவு பண்ணுறான், அவளுக்கு வீட்டுக்கு போகிறான் வாரான். இவளை நேசிக்கிறதும் இல்லை, எட்டி பார்க்குறதும் இல்லை, செலவு பண்ணுறதும் இல்லை. இவளை சுத்தமாக ஒதுக்கிட்டான். இனி இவன் என்ன செய்யணும்? இவன் சாகு வர அப்படியே இருக்கணும். உனக்கு அதிக பிரசங்கத்தனத்தை உன்னோட வச்சுக்க. உனக்கு பேச்சு எடுபடாது, அது தப்பு. உனக்கு ரொம்ப தெரியும்னு நீ நினைக்கிறது தான் தப்பு. அவள் ஒரு இள வயது உள்ளவள். அவளுக்கு ஒரு 22 வயசு அல்ல 21 வயசு அந்த பொண்ணுக்குன்னு வச்சுக்கிடுங்க. அவள் இனி சாகும் வரையிலும் ஒரு கல்யாணமே ஆகாமல் இருக்கணும்னு நீ சொல்கிறியா? நீ பெரிய வேத ஞானியா? உனக்கு ரொம்ப தெரியுமா? நாங்கள்லாம் ரொம்ப படிச்சிருக்கிறோம், இங்கிலீஷ் எல்லாம் தெரியும். ஏய், இங்கிலீஷ் ஒரு பாஷை. நீ ரொம்ப படித்ததை உன்னோட வச்சுக்க. உன்னோட நானும் படிச்சிருக்கேன். சும்மா மக்களை எல்லாம் முட்டாளாக்கக்கூடாது. நிறைய இடங்களில் இப்படி நடந்திருக்கு. அதனால தான் நான் கடுமையாக பேசுகிறேன். ஒருத்தி புருஷன் இறந்து போய் விதவை, புருஷனால் தள்ளப்பட்டவளை எப்படி கல்யாணம் பண்ணலாம் என்பது ஒரு கேள்விக்குறி தான். அவன் ஒழுங்கீனமான பையன், ஒழுக்கக்கேடான பையன், நெறிகட்ட பையன். அவன் வேறொரு பொண்ணை கல்யாணம் பண்ணி அவங்க இருக்கிறான். அவளை மனைவியை எண்ணி பார்க்குறதும் இல்லை, உதவி செய்கிறதும் இல்லை, எந்த ஒத்தாசையும் இல்லை. அவன் இவளை மறந்தே போயிட்டான். அவன் வேறொரு குடித்தனம் பண்ணுறான். இனி இளவு காத்த கிளி போல மாப்பிள்ளை வருவான் போவான், அதெல்லாம் அவசியமும் இல்லை. அது தப்பு தான். இப்போ சொல்ல வந்த காரியம் உங்களுக்கு கொஞ்சம் புரியும் என்று நான் நம்பி பேசி கொண்டிருக்கிறேன். சிலருக்கு புரியாது.
அவர் சொன்னார், இவர் சொன்னார். அவர் ஆத்தங்கர மாமி ஆற்றுல போய் அவளை குளிச்சுட்டு பூநூல் போட சொல்லு. ஆளப்பார், தப்பு தப்பாக சொல்லி கொடுத்து மக்களை வீணாக்காதுங்க. நான் ஒத்துக்கிட முடியாது. நீ 100 பாஸ்டர்ஸ் வா, நான் பேசிக்கிட்டேன் உங்கள்கிட்ட. ஐ ஆம் ப்ரிப்பேர்ட் டு டாக் டு யூ அண்ட் டு ஃபேஸ் யூ. சும்மா மக்களை இதாக்கக்கூடாது. நான் சொல்கிறேன்ல, இள வயது அவளுக்கு, அவன் புருஷன் கைவிட்டுட்டான், விட்டுட்டு போயிட்டான். ஆனால் இவளுடைய வாழ்க்கை சரியில்லாமல் ஒழுக்கக்கேடா ஒழுங்கீனமாக இருந்ததுனால அவன் விட்டான்னா இன்னொரு கல்யாணம் இவளுக்கு பண்ணி வைக்கக்கூடாது. அவங்க பைபிளில் எழுதியிருக்கு, நான் படிச்சிருக்கிறேன். வேசித்தன முகாந்திரத்தினால் ஒழிய ஒருவன் மனைவியை கைவிடக்கூடாது, தள்ளிவிடக்கூடாது. டேய், நீ பைபிளே எடுக்கக்கூடாது. வேசித்தன முகாந்திரம் இல்லாமல் யாதொரு பையன் மனைவியை தள்ளிவிட்டான் என்றால் அவன் பைபிளே எடுக்கக்கூடாது, அவன் பாட்டும் பாடக்கூடாது, அவன் சபையில் சாட்சி சொல்லக்கூடாது, அவன் நரகத்துக்கு தான் போவான். ஆண்டவர் இயேசு சொல்லியிருக்கிறாருடா, உனக்கு பைபிள் தெரியுமாடா? உனக்கு அப்பனுக்கு பைபிள் தெரியுமா? உனக்கு அம்மைக்கு பைபிள் தெரியுமா? வேசித்தன முகாந்திரத்தினால் ஒழிய மனைவியை தள்ளிவிடக்கூடாது. அந்த காரணத்தினால ஒருத்தியை தள்ளி விட்டுருந்தா அவளுக்கு கல்யாணம் பண்ண வைக்கக்கூடாது. அதுதான் பைபிள். இதுதான் விளக்கம். இதுக்கு மேலே உனக்கு விளக்கத்தை நீ விளக்குமாறு எடுத்து உனக்கு வீட்டில் உள்ள குப்பையை கூட்டு. இதுக்கு மேலே எனக்கு பேசுகிறதுக்கு வேலை இல்லை. சொல்கிறத புரிஞ்சிக்க. என்ன, உனக்கு கூட வாழ்ந்தவள் நீ பார்த்து உனக்கு பெரியோர்களால் ஒழுங்குபடுத்தி முறைப்படி கல்யாணம் பண்ண பிறகு உனக்கு இப்போ என்ன செய்தான்? கோளாறா? உனக்கு ஏதோ கோளாறு இருக்கு. உன்னை பேய் பிடித்திருக்கிறது. நீ அசுத்தாவி பிடித்தவன். நீ பேலியாளின் மகன். நீ ஏசபேலுடைய மகனாக இருக்கலாம். உன்னை ஏற்றுக்கிடவே முடியாது. நீ ஆண்டவருடைய பிள்ளையே கிடையாது. நீ ஆண்டவருடைய நாமத்தை உச்சரிக்கிறதுக்கு உனக்கு யோக்கியதே கிடையாது. நீ சரியில்லாத ஆள். இவன் ஒரு சுதந்திரவாளி. இஸ்ரவேலிலே சகோதரன் ஒருவனுடைய மனைவி புருஷனை இழந்து போனால் அந்த சந்ததி நிலைத்திருக்கும்படிக்கு கல்யாணம் பண்ணி கொள்வது ஒரு பழக்கம். இப்போது நம்ம நாட்டில் நம்முடைய இடங்களில் அது இருக்குது. நான் நேற்றைக்கும் சொன்னேன், இன்றைக்கும் சொல்கிறேன். அந்த பொண்ணுடைய புருஷன் இறந்து போயிட்டான், எல்லாம் விட்டுட்டு போயிட்டான். எங்கள் குடும்பத்தில் இன்னொரு பையன் இருக்கிறான். அந்த பிள்ளையை கல்யாணம் பண்ணுறதுக்கு அவன் ஃபாரினில் இருக்கிறான்னு நேற்று சொன்னேன்ல. ஃபாரினில் இருக்கிறானோ இங்கே இருக்கிறானோ அவன் மனப்பூர்வமாக ஒத்துக்கொள்கிறான், நான் பண்ணிக்கொள்கிறேன். வெரி குட். அந்த சந்ததின்னு சொல்கிறாங்க. அந்த சந்தானம் எழுந்து போகக்கூடாது, இந்த வம்சாவளி பெயரக்கூடாதுன்னு. அதெல்லாம் சிலர் பொண்ணுகளை கல்யாணம் பண்ணி கொடுக்குற கூட சொந்தக்காரனுக்கு சொத்தெல்லாம் பெயரக்கூடாதுன்னு பண்ணி கொடுப்பாங்க. மாமா மகனுக்கு அத்தை மகனுக்குன்னு சொல்லி கொடுக்குறாங்க. சொத்து பெயரக்கூடாது, நம்ம உறவு விட்டு பெயரக்கூடாதுன்னு கவனமாக இருக்கிறாங்க. நிறைய குடும்பத்தில் செய்கிறாங்க. அதெல்லாம் தப்புன்னு நான் சொல்லலை. ஆனால் காந்தி கல்யாணம் என்பதை நான் ஒத்துக்கிட மாட்டேன். காந்தி கல்யாணம்னா சின்ன பிள்ளையிலேயே அதான் உனக்கு பொண்ணு, இதான் உனக்கு மாப்பிள்ளை, அதெல்லாம் தப்பு. பிள்ளைகளை கெடுக்கிறது. அது கெட்ட வழியில் போயிடும். அது ஒழுக்கக்கேடு, அது நெறிகட்டது. அதை ஒரு நாள் நம்ம ஆதரிக்க முடியாது, ஊக்குவிக்க முடியாது. கல்யாணம்னு சொல்ல ஆண்டவரிடத்தில் கேட்டு ஜெபம் பண்ணி இது ஆண்டவர் கொடுத்த மாப்பிள்ளை, ஆண்டவர் கொடுத்த பொண்ணுன்னு சொல்லி பண்ணுறது தான் முறை. அதைத்தான் நாங்கள் சொல்லி வர்றோம். பைபிளாக தான் இருக்குது. இந்த சுதந்திரவாளி முடியாதுன்னு சொல்லிட்டான். சொத்தை வேணும்னா நான் வாங்கிக்கிடுறேன், அவள் வேண்டான்னு சொல்லிட்டான். ஆண்டவர் அவளுக்கு தலையெழுத்தா, அவளுக்கு நல்ல தலையெழுத்து ஆண்டவர் வச்சிருக்கிறாரு. நீ பைத்திய, உனக்கு ஒரு சான்ஸ் ஆண்டவர் கொடுத்து பார்க்குறாரு. அவளை கல்யாணம் பண்ணதுக்கு ஒரு தருணம். அவன் முடியாதுன்னு சொல்லிட்டான். அப்போ நீ மீட்டுக்கொள். நீ அவளுடைய சொத்தையும் அந்த பொண்ணையும் நீ கல்யாணம் பண்ணிக்கான்னு அவன் ஒதுங்கிட்டான். மீட்டுக்கொள்ள மாட்டேன்னு சொல்லிட்டான். அங்கே இஸ்ரவேலில் என்ன ஒழுங்குன்னா, இந்த மீட்டுக்கொள்கிறதுலையோ அல்லது கலத்தி விடுறதுலையோ உறுதிப்படுத்துறதுக்கு பாதரட்சையை கலத்தி போடுவாங்க. அப்படி ஒரு ஒழுங்கு இருக்குது. பழைய ஏற்பாட்டிலையும் அது எழுதியிருக்கு, இங்கே மட்டும் இல்லை. அவன் அந்த பாதரட்சையை கலத்தி போடுவான். அவனுக்கு சமுதாயத்தில் மரியாதை இருக்காது. பாதரட்சையை கலட்டி போட்டவனுடைய வீடுன்னே எழுதிடுவாங்க. இஸ்ரவேலில் அவனுக்கு மரியாதை இருக்காது. இவன் மரியாதையை இழக்கக்கூடாதுன்னு நினைக்கல. இந்த பொண்ணுக்கு ஒரு வாழ்க்கை கொடுப்போம், சொத்தெல்லாம் தாராங்க இல்லை, அப்படி கூட அவன் நினைக்கல. இனி அவனுக்கு சொந்தக்கார பொண்ணு, பங்காளி பொண்ணு, கண்ட பொண்ணு எங்கேயோ அந்த நகோமிக்க முறையில், நகோமிக்க மருமக இல்லை, அந்த முறையில் தான் சொந்தக்கார பொண்ணு. நகோமி சுதந்திரவாளி, அவளுக்கு மருமக, அவளுக்கு அவன் கல்யாணம் பண்ணியிருந்தது.
எல்லாம் தெரியாதா இவனுக்கு? எல்லாம் தெரியும். நல்ல சாட்சி உள்ள ஒரு மகள். அவளை பற்றி சாட்சி போவாஸுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கிறாங்க. நகோமியை எப்படி அவள் நடத்தி இருக்கிறா, அவள் புருஷன் இறந்த பிறகு அவள் எப்படி வாழ்க்கை, நகோமிகிட்ட அன்பாக இருக்கிறா, பணிவாக இருக்கிறா, தாழ்மையாக இருக்கிறா, நல்ல சுறுசுறுப்பாக வேலை செய்கிறா, எல்லாம் தெரிஞ்சிருந்தும் இந்த பையன் இவனுக்கு ஒரு இளவும் தெரியலை. அவன் செருப்பை கலத்தி போட்டான். போடா, பாதரட்சையே கலட்டி போட்டான். பாதரட்சைன்னா என்னது? செருப்பு. பாதரட்சையை கலட்டி போட்டான். அப்போ போவாஸ் எல்லாரையும் மூப்பர் சகல ஜனங்களை பார்த்து இப்போ சொல்லுகிறாப்பில் எலிமெலேக்குக்கு இருந்த எல்லாவற்றையும். எலிமெலேக்கு யார்? நகோமிக்க புருஷன். பிறகு கிலியோன் மக்களும் 2 பையங்களுக்கு இருந்த எல்லாவற்றையும் நகோமியின் கையிலே வாங்கி கொண்டே நின்பதற்கு இன்றைய தினம் நீங்கள் சாட்சி என்று அவர்களை சாட்சியாக சொல்லுகிறான். அம்மா போவாஸ் சொன்னது கரெக்ட், நீங்கள் தான் சாட்சின்னு சொல்கிறாப்புல. ஒரு காரியம் நடக்கிறதுல சாட்சி தேவைப்படுகிறது. சாட்சி ஆனவர்கள் வேண்டும். எந்த ஒரு காரியமும் 2 சாட்சியினால் உறுதிப்படும் என்று தான் பைபிள் எழுதியிருக்கு. அதனால தான் ஆண்டவர் யாத்திராம 20ஆம் அதிகாரத்தில் 10 கட்டளையில் ஒன்று சொல்கிறார், பொய் சாட்சி சொல்லாதிருப்பாயாக. அந்த ஆகாப்பு ராஜா நாபோத்தின் திராட்சை தோட்டத்தை கீரை கொலையாக்கணும்னு ஆசைப்பட்டு கேட்டான். அவன் தரமாட்டேன்னு சொன்னதுனால அவன் சோகத்தோட வீட்டில் வந்து சாப்பிடாமல் படுத்துக்கிட்டான்ல. அதுக்கப்புறம் என்ன ஆச்சு? அவனுக்கு பஞ்சாதி ஏசபேல் பேய்க்கமாவா அவள் வந்து கேட்குற, என்ன ராஜா நீங்கள் சோகமாக படுத்துருக்கிறீங்க, இப்படி நடந்து போச்சு, அவன் தரமாட்டேன்னு. நான் ஏற்பாடு பண்ணி தரேன், நீர் எழும்பி சாப்பிடணும். அவனுக்கு மாப்பிள்ளைக்கு சாப்பாடு ஊட்டி விட்டுருப்பா பைத்தியக்காரி. நரகத்தில் கிடந்து துடிச்சிட்டு கிடக்கிறா. இப்போ இத்தனை வருஷம் ஆகி அவளுக்கு மீட்பு கிடையாது. ஏசபேல் ஆகாபின் மனைவி, இஸ்ரவேலின் ராஜா. இந்த மட்டும் கேவலம். அவர் 2 பேலியாளின் மக்களை ஏற்படுத்தி பொய் சாட்சி சொல்லி இவன் ராஜாவை தூஷித்தான்னு சொல்லி கல்லால் அடித்து கொண்டு போட்டாங்கல்ல. என்ன ஆண்டவர் இயேசு விரோதமாக எவ்வளோ பொய் சாட்சிகளெல்லாம் எழுப்பி பார்த்தானுங்க. வேதபார பரிசேயர், ஆச்சாரியன் வீணா, பிரதான ஆச்சாரியன் வீணா போன பயிலுக ஒன்றும் எடுபடலை, ஒவ்வொல்ல. சாட்சி சரியில்லைன்னு சொல்லி போட்டார் பிலாத்து. அப்படி இருந்தும் அவரை சிலுவையில் வரை வச்சுட்டானுங்க. இங்கே சாட்சி, நீங்கள் தான் சாட்சி. மூப்பர் சகல ஜனங்களை பார்த்து நீங்கள் சாட்சி. ஒவ்வொரு கல்யாணத்திலையும் அல்ல ஒரு காரியத்திலையும் 2 சாட்சி இருக்குது. ஒரு சொத்து வாங்கிறது விற்கிறதுல விற்கிறவரும் கையெழுத்து போடுறாரு, வாங்குறவங்களும் கையெழுத்து போடுறாங்க. இப்போ நடந்துக்கிட்டு இருக்குது, இப்போ நடைமுறையில் இருக்குது. ரெஜிஸ்ட்ரார் ஆஃபீஸில் பதிவாளர் அலுவலகத்தில் இப்போ நடக்குது. விற்கிறவர் பத்திரத்தில் கையெழுத்து போடுறாரு, வாங்குறவர் கையெழுத்து போடுறாரு. பிறகு 2 சாட்சிகள் கையெழுத்து போடணும். சாட்சி